முதல் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இது லேட்டாக அப்லோட் பண்ணிட்டாங்களா? எப்பா இந்த அப்லோடு டவுன்லோடு இந்த ரெண்டு லோடோட நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் லோடு லாரிம்போம், ஏன்னா லாரி நிறைய மூட்டையை ஏற்றி கட்டினா அது லோடு லாரி. ஒரு காலத்தில் ஹெவி லோடு அப்படிம்போம், ஏன்னா அந்த கரண்ட் கம்பத்தில் ஹெவி வோல்டேஜில் கரண்ட் வந்தால் அது ஹெவி லோடு. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது லோடு லாரி லோடு கிடையாது, ஹெவி லோடு கிடையாது, அப்லோடு டவுன்லோடு. சரி, இவ்வளோ பேசுகிறோமே, அப்லோடுக்கு என்னப்பா தமிழில் யாராவது சொல்லுங்க. அப்லோடு என்னது பார்த்துடலாமா? தினம் ஒரு சொல்லில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சொல் அப்லோட் என்று அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வாங்க பார்த்துடலாம். அப்லோட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுவது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுவது அப்லோட். அது ஒரு போட்டோவை என்னப்பா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டீங்களா? ஒரு வீடியோவை சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம செல்பேசியில் இருந்தே இணையதளத்துக்குள்ளார ஏற்றி விடுவதால் இது அப்லோடுன்னு சொல்றது. ஏற்றுவது. இப்போ ஒரு விமானம் இருக்கு, விமானத்துக்கு மேலே நம்ம பறந்து தான் போனோம். ஆனால் விமானத்தின் உள்ளே நுழைகிற போது ஏறித்தான் போனோம், ஏன்னா அது மேலே இருக்கு விமானம், நம்ம கீழே இருக்கோம். அது தரையில் நின்னாலும் அதோடைய கதவு மேலே இருக்கு. அப்போ தரையிலேருந்து படிப்படியாக மேலே ஏறுறோம், அதனால அது ஏறுவது. அதே மாதிரி இந்த அப்லோட் அப்படிங்கிறது என்னன்னா, இணையதளம் என்பது உலகம் முழுக்க இருக்கு. நாம் இங்கே உள்ளூரில் தானே இருக்கோம். நாம் இந்த விஜய் டிவியில் இந்த ஷூட்டிங்கை முடிச்சு இந்த கடல் போல இருக்கிற இணையதளத்துக்குள்ளார அது மேலே இருக்கு, அது கீழே இருந்து அலைவரிசை மூலமாக ஏற்றுறோம். ஏற்றுவது. சரி, எதை ஏற்றுறோம்? இந்த லோடுங்கிறதுக்கு என்ன என்ன சொல்லலாம்? வெயிட்டா? அதுவுமே இங்கிலீஷ் தானே, தமிழில் சொல்லுங்க. ஃபைல், அதுவும் ஆங்கிலம் தான். இந்த ஃபைல், ஃபோட்டோ, வீடியோ, இது எல்லாம் இந்த டேட்டா எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தரவுகள்ங்க. தரவு இங்கிலீஷில் சொல்லணும்னா டேட்டா. ஒரு வீடியோக்குள்ளார விஷுவல் தரவுகள் இருக்கு, ஒரு ஆடியோக்குள்ளார ஒரு சவுண்டுக்குள்ளார ஆடியோ தரவுகள் இருக்கு, ஒரு ஃபோட்டோக்குள்ளார கூட பிக்சல் தரவுகள் இருக்கு. நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரும் இருப்பது தரவுகள். இந்த தரவுகளை ஏற்றுவது தான் அப்லோட். அப்போ இந்த தரவுகளை இறக்குனா டவுன்லோடு. தரவுகளை இறக்குனா டவுன்லோடு. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அது என்னன்னு சொல்லுவோம்? தரவிறக்கம்னு சொல்லுவோம். கரெக்டு. இந்த படத்தை 2 GB படத்தை ஈஸியாக அவர் தரவிறக்கி தந்து விட்டார், சுலபமாக தரவிறக்கி தந்து விட்டார், டவுன்லோட் பண்ணிட்டார். அப்போ அந்த தரவை ஏற்றுவது அப்லோட் என்ன சொல்லலாம்னா தரவேற்றம். தரவு கூட்டல் ஏற்றம், தரவேற்றம். வாழ்க்கையில் ஏற்ற வரணும்னு போராடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வாழ்வதற்கே தரவுகளை ஏற்றம் செய்தால்தான் நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட இந்த அப்லோடுக்கு தமிழ் சொல் தரவேற்றம். அப்லோட்னா தரவேற்றம், தரவேற்றம்னா அப்லோடு. மறக்காம இந்த வீடியோவை நல்ல சரியான டைம்ல தரவேற்றம் செஞ்சுடுங்க. மறக்காம நம்மளுடைய ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது எடுத்து அதையும் தரவேற்றம் போட்டுருங்க. உங்களுடைய பொன்னான கமெண்ட்டுகளை இந்த வீடியோ கீழே நீங்க தரவேற்றம் பண்ணிடுங்க. இந்த தரவேற்றம்ங்கிறத குறித்து நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இனிமே நாம எல்லாத்தையுமே தரவேற்றுவோம், தரவிறக்குவோம். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் தமிழ் சொல்லையே சிந்திப்போம். நன்றி.